மார்க்கம் நல்ல விடயங்களிலே எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றது. அல் குர்ஆன் ஹதீஸுடைய நிழலிலே இருக்கக்கூடிய 4 விடயங்கள், வலியுறுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான 4 விடயங்களிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்தி இருக்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட ஒரு அருமையான துஆ தான் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஸீபத அலர் ருஷ்த். யா அல்லாஹ், எதெல்லாம் நேரான பாதை என்று தெரிகின்றதோ, நல்ல விடயம் என்று தெரிகின்றதோ, அதில் உறுதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை உன்னிடத்தில் கேட்கின்றேன். எதெல்லாம் நல்ல காரியமாக இருக்கின்றதோ, நேரான வழியை காட்டித் தருகின்றதோ, அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியை, அஸ்மை கேட்டிருக்கின்றார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ரசூல்மார்களில் மிகச் சிறந்தவர்களாக அஸ்முடையவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றார், ஃபஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்மி மினர் ருசூல். ரசூல்மார்களில் உறுதியானவர்கள் எப்படி பொறுமையாக இருந்தார்களோ அப்படிப்பட்ட நூஹ், இப்ராஹீம், மூசா, ஈசா இவர்களை போன்று நபியை நீங்களும் உறுதியாக இருங்கள், பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொறுமையாக இருப்பதிலே உறுதியான 4 நபிமார்களை சொல்லி காட்டி இருக்கின்றனர். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, மார்க்கம் நல்ல விடயங்களிலே எப்பொழுதும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றது. அல் குர்ஆன் ஹதீஸுடைய நிழலிலே இருக்கக்கூடிய 4 விடயங்கள், வலியுறுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான 4 விடயங்களிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்தி இருக்கின்றது. முதலாவது ஃபர்லான அமல்கள் இருக்கின்றது. இதற்கு மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பெயர் அஸாயிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு அன் துக்தா ருஹஸுஹு கமா யுஹிப்பு அன் துக்தா அஸாயிமுஹு. அல்லாஹ்வினால் சில ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஃபெசிலிட்டிஸை நாம் நமது மார்க்கத்திலே பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். தயமும் ஒரு ஃபெசிலிட்டிஸ். இதே போன்று ஏதாவது சந்தர்ப்பத்திலே தொழுகையை முற்படுத்துவது, பிற்படுத்துவது, கனெக்ட் பண்ணி தொழுவது, ஷார்ட் பண்ணி தொழுவது, இது மார்க்கத்தினால் கொடுக்கப்பட்ட ஃபெசிலிட்டிஸ். இதை செய்வதை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான். எப்படி? கமா யுஹிப்பு அன் துக்தா அஸாயிமு. எப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் கடமைகள் செய்யப்படுவதை அல்லாஹ் விரும்புகின்றானோ, இதே போன்று அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட ஃபெசிலிட்டிஸும் செய்யப்படுவதை விரும்புகின்றான். எனவே அல்லாஹ் தஆலா தந்த மார்க்கம், அதிலே இருக்கக்கூடிய அகீதா, இதில் எப்பொழுதும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த ஈமானுடைய எந்த பகுதியிலும் தளர்வு, தடமாற்றம் என்பது ஏற்படவே கூடாது. அதில் தடமாற்றம் ஏற்பட்டு விட்டால் ஈமானை விட்டும் இஸ்லாத்தை விட்டும் வெளியாகிவிடும். அல்லாஹ் இருக்கின்றானா? இருக்கின்றான். அவன் தான் எனது ரப், என்னை படைத்தவன், என்னை பரிபாலிப்பவன், என்னை பாதுகாப்பவன். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள், அவர்களை நான் முழுமையாக நம்புகின்றேன். இது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நம்புகின்றேன். அல்லாஹ்வினால் இறக்கி வைக்கப்பட்ட புக்ஸ்கள் இருக்கின்றது, இதை நான் உறுதியாக நம்புகின்றேன். எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மலக்குமார்களை உறுதியாக நான் நம்புகின்றேன். மறுமை நாள் ஒன்று இருக்கின்றது, கேள்வி கணக்கு விசாரணை இருக்கின்றது, சொர்க்கமா நரகமா என்று விசாரிக்கப்பட போகின்றது. அதில் எந்த ஒரு தடமாற்றமும் கிடையாது. முழுமையாக நான் நம்புகின்றேன். உலகில் இருக்கக்கூடிய, நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அல்லாஹ்வுடைய கதிர் இல்லாமல், ஏற்பாடு இல்லாமல் நடக்க மாட்டாது. அது நலவாக இருந்தாலும் சரி, ஷர்ராக இருந்தாலும் சரி, அதை முழுமையாக நம்புகின்றோம். இதில் தடமாற்றம் கொஞ்சம், உறுதியில் கொஞ்சம் கூட தடமாற்றம் வரக்கூடாது. உறுதியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகள் மீது நாம் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். அதில் பொறுமையாக இருக்க வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 3 இடங்களில் அஸ்முல் உமூர் என்று சொல்லி இருக்கின்றார். அஸ்முல் உமூர். அஸ்முல் உமூர் என்றால் உறுதியான விடயங்கள். அந்த 3 இடமும் பொறுமையை பற்றி பேசக்கூடிய இடங்கள். وَلَتَسْمَعُنَّ مِنَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَمِنَ الَّذِينَ أَشْرَكُوا أَذًى كَثِيرًا. வேதம் கொடுக்கப்பட்ட யகூதி நசாராக்கள், ஷிர்க் வைக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு கஷ்டமான பல பேச்சுக்களை பேசுவார்கள். இதை நீங்கள் கேட்பீர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய புத்திமதி, وَإِن تَصْبِرُوا وَتَتَّقُوا فَإِنَّ ذَلِكَ مِنْ عَزْمِ الْأُمُورِ. நீங்கள் பொறுமையுடன் இருந்தால், அல்லாஹ்வை பயந்திருந்தால், இதுதான் உறுதியான விடயம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இரண்டாவது உறுதியான விடயம் அல்லாஹ் சொல்கின்றான், وَلَمَنْ صَبَرَ وَغَفَرَ إِنَّ ذَلِكَ لَمِنْ عَزْمِ الْأُمُورِ. யார் பொறுமையுடன் இருந்து மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னிப்பார்களோ,
அதுவும் அஸ்புல் உமூர், உறுதியான விடயங்களில் உள்ளது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனை பார்த்து சொன்னார்கள், மகனே, தொழுகையை நிலைநாட்டு, நல்லதை ஏவு, பாவத்தை விட்டும் தடு, வஸ்பிர் அலா மா அஸாபக், உனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், தொந்தரவுகள், பிரச்சனைகள், மனது தாங்க முடியாத கவலைகள், இதிலே பொறுமையாக இரு. இன்னதாலிக மின் அஸ்பில் உமூர், இதுதான் விடயங்களில் மிக உறுதியானது, பொறுமையுடன் இருப்பது. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகள் இதிலே பொறுமையாக இருப்பதை அல்லாஹு தஆலா அஸ்முல் உமூர் என்று சொல்லியிருக்கின்றார். மூன்றாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறுதியை வலியுறுத்தக்கூடிய இடம்தான், ஏதாவது விடயத்திலே ஆலோசனை செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் டிசிஷன் எடுப்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். فَإِذَا عَزَمْتَ فَتَوَكَّلْ عَلَى اللَّهِ, நீங்கள் உறுதியாக இருந்தால், فَإِذَا عَزَمْتَ, ஏதாவது விடயத்திலே மஷூரா செய்யுங்கள், வஷாபிர்ஹும் ஃபில் அம்ர், நீங்கள் டிஸ்கஷன் செய்யுங்கள், மஷூரா செய்யுங்கள். ஆனால் முடிவெடுக்கும் பொழுது فَإِذَا عَزَمْتَ, நீங்கள் முடிவெடுத்து விட்டால் அதை அல்லாஹ்விடத்தில் பாரம் சாட்டுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். எப்பொழுதும் முடிவெடுப்பதிலே, டிசிஷன் எடுப்பதிலே எப்பொழுதும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்தி இருக்கின்றார். நான்காவது, உறுதியை வலியுறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான இடம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா தஆ அஹதுக்கும் ஃபல்யஅஸிம், உங்களில் ஒருவர் துஆ செய்தால் அவர் உறுதியுடன் துஆ செய்யட்டும். எனது ரப் எனது பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார், நான் கேட்காவிட்டாலும் உள்ளத்தில் நினைப்பதையும் அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான், நான் கேட்டதை நிச்சயம் தருவான் என்ற உறுதியுடன் நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் நிச்சயம் அல்லாஹ் கபூல் செய்வான். குனூத் ஓத சொல்லப்பட்டது கடைசியாக. இங்கே எமது மஹல்லாவில் ஒரு சகோதரர் இருக்குன்னு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த தடவை கஸாவுடைய வெற்றியை காணாமல் குனூத்தை விடமாட்டோம் என்று பேசிக்கொண்டு, சுப்ஹானல்லாஹ், சொல்லி ஒரு மாதமாகவில்லை, அல்ஹம்துலில்லாஹ், அந்த குனூத் துஆவுடைய பவர் இன்று நாம் கண்டிருக்கின்றோம். உறுதி, முஃமின்களின் உறுதி அது சாதாரணமானது கிடையாது. அது மலைகளை கூட தகர்த்துவிடும். அது நிறைய காரியங்களை சாதிப்பதற்கு நாம் அது காரணமாக எப்பொழுதும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நேரான பாதை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அதில் உறுதியாக நாம் இருந்தால் நிச்சயம் அல்லாஹு தஆலா வெற்றியை உலகத்திலும் தருவான், மறுமையிலும் தருவதற்கு அல்லாஹு தஆலா காத்துக் கொண்டிருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறுதி உடைய உலுல் அஸ்முடைய கூட்டத்திலே அனைவரையும் ஆக்கி வருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.